அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஜலமும் நானே, இரத்தமும் நானே, இந்த வார்த்தை குறித்து 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கே வார்த்தை, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். இங்கே வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஜலம், இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே ஜலம் என்பது ஜனங்களை குறிக்கும். தேவன் மனுஷன் உண்டாக்குவோமாகன்னு தேவன் சிருஷ்டிக்கும் போது ஒரு ஆதாம் மாத்திரமல்ல, அவன் மூலியமாக ஒரு சந்ததியும் தேவன் சிருஷ்டிப்பு, இது எல்லாமே சேர்த்தனா இது ஜலமாக. இங்கே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழம் என்பது உள்ளத்தைக்குள்ளான காரியத்தை வெளிப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா, யோவான் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற இடத்துல என் வார்த்தை என் மேலே அன்பாக இருந்தானா, என் வசனத்தைப்படி நடந்தான்னா, அவனிடத்துல நானும் பிதாவும் வாசம் பண்ணுவோம் என்று. அப்போ இந்த பரலோகத்துக்குள்ளான காரியமும் இந்த பூமிக்குண்டான ஒரு மனுஷனுடைய காரியமும் ஆழங்களை குறிக்கும். அவ்வளோ பெரிய பரலோக பரமபிதாவே ஒரு வசனத்தின்படி நாம் நடக்கும்போது நம்மில் வாசம் பண்ணுகிறோம் என்பதை ஆழத்தை குறிக்கும். இங்கே இருள் இருந்தது என்றால் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளான காரியத்துக்குள்ளாக அன்று வெறுமையாகத்தான் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் தேவன் சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே மனுஷர்களை சிருஷ்டிக்கும் போது அன்றேவே சரி, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் இன்றும் அந்த ஆவியானவர் தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நன்மை இன்னதென்றும் தீன்மை இன்னதென்றும் உள்ளாக உணர்த்தி கொண்டிருக்கிறது அதே ஆவியானவர் தான். அதான் தேவன் ஆவி என்னும் அச்சாரத்தை வைத்தார். ஆவி என்னும் அச்சாரம் நமக்கு மாத்திரமல்ல, தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் எந்த பிரமாணத்தின்படி, மனசாட்சியின் பிரமாணத்தின்படி தான் நடக்கிறான். அந்த மனசாட்சியின் பிரமாணமும் சரி, தேவன் ஆவியான தேவன் தான் அந்த பிரமாணத்தின்படி அவர்களை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜலமாகவும் வந்தார், ஜலத்தின் இருந்து இரத்தத்தினாலையும். இந்த ஜலம் பார்த்தீங்கன்னா, சகலமும் அவருக்கென்று அவரை கொண்டே உண்டாக்கப்பட்டது. ஜலம் ஜனங்களை அவருக்கொண்டு அவருக்கு என்றே, இந்த ஜலமான ஜனங்களை உருவாக்குனது அவர்தான். அந்த ஜலத்திலிருந்து மனுஷனை, அந்த ஜலத்திலிருந்து ஆவியாய் இருந்த ஜலமான அந்த ஜனங்களிலிருந்து இரத்தமாகிய பிதாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, உண்டாக்குவோமாக
வெளிச்சம் உண்டாக கடவுன்னு தேவன் சொன்னாரே, அவர் உள்ளாக இருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை தான் வெளிச்சத்தை வந்தது. அதே போல அந்த வார்த்தை உள்ளிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு ஜீவனும் இருந்தது. அந்த ஜீவன் மூலியமாக, ஜீவன் இரத்தத்தை குறிக்கும், அந்த ஜீவனை உடையவர் தான் மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி, ஒரு ஜலத்தை மண்ணினாலே உருவாக்கி அதை பிரித்து தன்னுடைய ஆத்மாவாக சுவாச காற்றை ஊதும்போது தன்னுடைய ஆத்மான அந்த ஜீவனை அவனுக்குள்ளாக செலுத்தும் போதுதான் அவன் ஜீவன் பெற்றான். அதனால தான் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்திலும் இரத்தத்திலையும் வந்தவர். அதே காரியத்தின்படியும் பார்த்தீங்கன்னா, இந்த நாளிலும் அந்த இரத்தம் வார்த்தையாக புறப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஜீவனும் இருந்தது. ஜீவன் இரத்தத்தை குறிக்கும். அதன் மூலியமாகவே ஆதாமுக்கும் ஜீவன் பெற்றான். ஜீவன் பெற்றதும் அந்த இரத்தத்தினால் வந்த புறப்பட்ட அந்த வார்த்தையாக கிறிஸ்துவின் மூலியமாக தான். அதனால் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சத்தியமாகையில் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார். அன்றைக்கு ஜலத்தின் மேல் ஜனங்களாகிய மனுஷர்கள் மேல் அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கும் சாட்சியாக. யாருக்கு சாட்சியாக? அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக. இன்னைக்கு நமக்கும் சாட்சி கொடுக்கிறார். யார் மூலியமா இது வந்தது? அந்த ஜலத்திலிருந்தும் இரத்தத்தினாலும் வந்தாரே, அந்த கிறிஸ்துவின் மூலியமாக தான் இன்னைக்கு அவர் சாட்சியா இருக்கிறாரு. நம்மை அவரோடு ஐக்கியப்படும்படியாகவும் நடத்தி கொண்டிருக்கிறது எல்லாமே அந்த ஆவியானவர். சரி, இந்த நாளும் பரிசுத்தம் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.